அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4S ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் பாயா தான் பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் சூப்பராக டேஸ்ட்டாக ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இப்போ என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 தண்ணியில் கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் தான் 1/2 கப் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம்னா 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தக்காளி வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், ஆனால் புளிப்பாயிரும். அதனால் நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு ஓட்டு தான் ஓட்டியிருக்கேன். இப்போ சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சீரகத்தூளாக போடுறேன், நீங்கள் சீரகம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதையும் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஓட்டு தான் ஓட்டியிருக்கேன். இப்போ மல்லி புதினா கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா நைஸாக இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம எப்படினாலும் மல்லி புதினா போடுவோம், இருந்தாலும் இதில் கொஞ்சம் போட்டு அரைக்கிறப்ப அதோடைய அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த ஆட்டுக்காலை ஒரு குக்கரில் போட்டு பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் குக்கரில் போட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு வந்துருக்கணும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா நடுவில் கீறி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, கூட குறைய பார்த்து. மல்லி புதினா ஒரு பொடி நான் பொடிசாக நறுக்குனது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா 2 சொம்புக்கும் கம்மியாகவே தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 சொம்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அளவு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்தளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். நல்லா பாருங்கள், நான் எல்லாமே கீழேயே வச்சு குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வைக்கிறேன். நாங்கள் குக்கரை வச்சு தாளிச்செல்லாம் எதுவும் சேர்க்கலை, எல்லாமே பச்சையாக தான் சேர்த்து நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கால் சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்றது கஷ்டம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அது வேகாது. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோடா உப்பும் போட முடியாது, ஏன்னா குழந்தைங்க பெரியவங்களாம் சாப்பிட்றதுனால ஸ்டமக் பெயின் வந்துடும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு சிரட்டை எடுத்து அந்த சிரட்டையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அப்படி போட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு அந்த கறி, அந்த ஆட்டுக்கால் இருக்கக்கூடிய அந்த கறியாகப்பட்டது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இதில் 2 ஸ்பூன் நான் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கொதிக்கிற ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு கொதிக்கும் போது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். அதுக்கு முன்னாடியே நான் சேர்க்கலை, நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். போட்டு 12லேருந்து 13 விசில் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு விசிலெலாம் போயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வெந்து நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா பாருங்கள், எப்படி பிஞ்சு கீழே விழுகிற அளவுக்கு நல்லா வேக வச்சாச்சு. இது குழந்தைங்க பெரியவங்களுக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும், அவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. அப்படியே சப்போஸ் சாப்பிட்லனாலும் கூட அந்த சூப்பை மட்டுமே நம்ம கொடுத்தோம்னாலும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. குழந்தைங்க எப்பயுமே சத்து இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சூப்பை அடிக்கொருக்க செஞ்சு கொடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு அப்பு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.